பரபரப்பான சண்டே கிச்சன் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டாக வீக் டேஸில் டீ போடுறத ஈஸியாக்கிறதுக்கு மின்ட் அண்ட் ஜிஞ்சர் க்யூப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டையுமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஐஸ் க்யூப் ட்ரேஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா ஜிஞ்சருமே ஐஸ் க்யூபாக ஃபீஸ் பண்ணாமல் ஜிஞ்சரோடு சேர்த்து கார்லிக்கும் நம்ம க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கோகோனட்டையும் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பாலை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு லெமன்ஸ் எல்லாமே நம்ம ஜூஸாக பிழிஞ்சு அதையும் ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே ஐஸ் ஆனதுக்கப்புறம் தனித்தனி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா வீக் டேஸில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக இருக்க லெமனில் தண்ணியை ஊற்றி அதை அந்த கொதிக்கிற பாலில் ஊற்றணுன்னா பன்னீரும் ரெடி ஆயிரும். அதை நல்லா வடிகட்டி ஊற வச்சுக்கலாம். இட்லி தோசை மாவு பண்ணுறதுக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஃபுல் பேக்கெட் புளியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் 20 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதையும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். மேலே இருக்க பல்ப்பு தனியாக, கீழே இருக்கிற வாட்டர் தனியாக. இட்லியும் தோசையும் இல்லாமல் எப்படி ஒரு வீக்கை கடத்துறது? அதனால் அதையும் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சரில் போடுறதுனால கொஞ்சம் கல் மாதிரி தான் வரும். அதனால் 2 பாத்திரத்தை தனித்தனியாக ஊற்றி அதை தனித்தனியாக எப்போ வேணுமோ வாரத்தில் அப்போ புளிக்க வச்சுக்கலாம். எல்லா வாரமும் அட்லீஸ்ட் 1 ப்ரோட்டீன் அண்ட் 1 க்ரீன் எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீனுக்கு பிளாக் சன்னாவும் க்ரீன்ஸ்க்கு முருங்கைக்கீரையும் எடுத்துராச்சு. கடைசியாக இந்த வாரத்துக்கு தேவையான எல்லா ஸ்பைஸும் இருக்கானோ செக்க போட்டுடலாம். நான் பண்ணதில் 1-2 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண எல்லாமே எப்படி நான் வீக் டேல யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் ஸ்பைஸ் பாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் எப்படி எஃபிஷியண்ட்டாக குக் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.